புஷ்பா நம்ம சொல்றது எதையும் கேட்க மாட்டேங்கிறா. அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. இன்னும் வீட்டுல சொல்ல முடியல. வந்தாலும் கோவம் வந்துருது அவளுக்கு. சாப்பிடாம போயிடுறா. இதை இப்படியே விடக்கூடாது. அவங்க அம்மாக்கு முதல் ஃபோன் பண்ணி சொல்லணும். அப்பதான் சரிப்பட்டு வரும். சொல்லுங்க மாப்ள, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கேளியா? நல்லா இருக்கீங்களா மாப்ள? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? பேராண்டி பரத் எப்படி இருக்கான்? உங்க பொண்ணை என் தலையில கட்டி வச்சிட்டீங்க. நான் எப்படி நல்லா இருக்க முடியும் சொல்லுங்க? என்னையா சொல்றாரு? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? என்னாச்சு? பொண்ணு வீட்டுல சும்மானே இருக்க மாட்டேங்கிறா மாமா. அப்பா இருந்தாலும் கோவப்படுறா, எயிட்டு பேசுறா. என்னால அவ சாப்பிடவே இல்ல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இதனால என் பொண்ணு சாப்பிடலையா? என்னையா சொல்ற? கொஞ்சம் அமைதியாரு. அம்மா நான் என்ன சொல்றது உங்கள்ட்ட? உங்க பொண்ணு அப்படி பண்ணிட்டு இருக்கா. நான் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறா. நீங்க சொல்லியாவது கேட்பான்ட்டு தான் போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள ஆச்சு? பொண்ணு சாப்பிடாமலாம் இருக்க மாட்டா. உன் பசி தாங்க மாட்டா. இப்ப நான் 2 நாளா சாப்பிடாம இருக்காங்கிறீங்க. எது சண்டை போட்டீங்களா? ஆயினா சண்டை போடுறது இருக்கு. எங்களை கண்டா பிடிக்க மாட்டேங்குது. எங்களுக்காக அவளும் சமைக்க மாட்டேங்கிறா. அப்புறம் மேற்கொண்டு அவளும் சாப்பிட மாட்டேங்கிறா. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? நீங்களாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? நானும் சாப்பிட்டேன் மாமா. உங்க பொண்ணு பொணக்குல இருந்தா நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? இதுக்கு சொல்லல மாப்பிள்ள. என்கிட்ட போன கூடிய நான் பேசுறேன் மாப்பிள்ளைட்ட. மாப்பிள்ள உங்க அத்தைக்காரி பேசணுமா? போனை கொடுக்கற பேசுங்க. கொடுங்க மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள. நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. மாவும் அப்பாவும் எங்க 3 பேருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கு உங்க பொண்ணு எதுக்குமே உடன்பட்டு வர மாட்டேங்கிறா. எல்லாத்துக்குமே சண்டை போட்டுட்டு இருக்கா. புஷ்பா எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். இது செஞ்சாலும் கரெக்டா இருக்குமா? அந்த அளவுக்கு எங்க அம்மாவே அப்பாவையும் பாத்துக்கிட்டாளா சொல்லுங்க? என் அப்பா அம்மா நல்லா பாத்துக்கிட்டா இவ கேக்குறது நியாயம் சரின்னு சொல்லலாம். அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தவங்களே வேணாம் துரத்தி விட்டாலே. அதுக்காக உங்க அம்மா அப்பா சொத்து எதுவும் வேணாம்னு சொல்ல முடியுமா? நீங்களும் உங்க பொண்ணு மாதிரி தானே பேசுவீங்க. என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீங்களும் மாமாவும் நேரம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வரணுமா? ஆமாக்கா நாங்க சொல்லி கேட்க மாட்டேங்கிறா. எவ்வளவுதான் போராடுறது சாப்பிடுன்ட்டு ஒன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அதுக்காக தான் 2 வார்த்தை வீட்டுல வந்து பேசுவீங்களே. சரி மாப்பிள்ள வரோம். நீங்களும் புஷ்பா கொஞ்ச நாளா பேசிக்காம இருந்தீங்க. அதுக்காக ரத்த பாசம் விட்டு போயிருமா? இல்ல பெத்த புள்ள பாசம் தான் விட்டு போயிருமா? அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. அதுக்குதான் உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன். பொண்ணு இப்படிலாம் பண்றான்ட்டு. சரி மாப்பிள்ள நாங்க வீட்டுல வந்து பாக்குறோம். வேற எதுவும் பிரச்சனை இல்ல? வேற என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் இருக்கு. நீங்க வீட்டுக்கு வாங்க சொல்றேன். சரி மாப்பிள்ள வரோம். உங்க பொண்ணுக்கு நீங்க நல்ல புத்திமதி எடுத்து சொல்லுங்க. அதாவது திருந்தட்டும் அவ. சரி மாப்பிள்ள. சரி இன்னைக்கு வரீங்களா நாளைக்கு வரீங்களா? நாளைக்கு வரோம் மாப்பிள்ள. 2 பேரும் வந்துருங்க வீட்டுக்கு. அப்புறம் நான் போன் வச்சுட்டுங்களா? சரி மாப்பிள்ள. உன் பொண்ணு ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? எப்படியா அவ திருந்துவான்னு பார்த்தா உன் பொண்ணு ஒன்னே மாதிரி தானே இருக்கும். ஆமா இதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. எது வந்தாலும் என்னைய மாதிரி தான் இருப்பான்னு சொல்ற. நீ பெத்த அப்பா தானே. இப்போ உன்னோட குணநலம் உன் பொண்ணுக்கு இருக்காதா? என்ன சொல்ல வந்துட்ட பெருசா? ஆமாண்டி ஆமா. ஆனா ஏதோ மாப்பிள்ள போன் பண்றாரே. ஏதோ பண விஷயமா தான் போன் பண்ணிருப்பான்னு நினைச்சா. பொண்ணு என்ன இடக்க முடக்க ஏதாவது பண்ணி வச்சிருக்கா. எதுவா இருந்தாலும் காரண காரியத்தோட தான் செஞ்சிருப்பா. வீட்டுல தான் சொத்து பிரச்சனை பெருசா வந்திருக்கும் போல இருக்கு. அதுக்காக தான் இப்படி நடந்துகிட்டா. அப்பல இப்ப என்ன சொல்றானா நம்ம 2 பேர்த்தையும் வீட்டுக்கு கிளம்பி வர சொல்றாரு. என்ன போலாமா? நீதான் அவ கூட பேச மாட்டியே. பேசாட்டியும் நானும் சாப்பிடாம இருக்காளே. யாருக்கு கஷ்டம் அது? கஷ்ட நஷ்டப்படி நீ பேசிட்டு இருக்கியா? உன் பொண்ணு புருஷங்கிட்ட சண்டை போட்டு இங்க வந்தவள வீட்டை விட்டு துரத்தி விட்டதானே நீ. அதுக்காக பெத்த பாசம் விட்டு போயிருமையா? மாப்பிள்ள நமக்காக மாசம் மாசம் காசு அமுச்சு விடாரே. நன்றி கடனுக்காகவது நம்ம என்ன இதுன்னு போய் கேட்க வேணா? ஏன் இப்படி பேசுற நீ? சோத்துல உப்பு போட தானே சாப்பிடுற. சொரணையே இல்லையா உனக்கு? அத பத்தி நீ பேசாத. நீ சொல்ல வந்துட்டா வியாக்கண பேச்சு மாதிரி. ஒழுங்கு இல்லாம புள்ளைய வளர்க்க தெரியலையா? புள்ளைய நான் தான் வளர்த்தேன். இப்ப என்ன குறை சொல்லிட்டியா? நீ வளர்க்காம என்ன பண்ணியாக்கும்? அப்பல உன் பொண்ணு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு என்ன குறை சொல்லிட்டு இருக்காரு பாத்தியா இல்லையா? அவர் அப்பையில இருந்து இப்ப வரையும் சொல்லிட்டே தான் இருக்காரு. இல்ல ஒன்னேதான் சொல்லணும். எடுத்து வளர்த்தது மட்டும் பத்தாது. புள்ளைய ஒழுங்கா வளர்த்தீங்கன்னா இவ்வளவு பாடு கிடையாது நமக்கும். நல்லதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டேன் உன் பிள்ளைக்கு. எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஒன்னாலதான் எல்லாம் நடக்குது. கடைசியில என்னாலதான் எல்லாமே சொல்ல வந்துட்டியாக்கும். ஓடி போக்க தவளே. எங்கேயா போற? எங்கேயே போறேன். உனக்கு என்ன? மாவ மாதிரி உனக்கு பொணக்கம் வந்துருச்சோ? இல்ல வெளியே கிளம்பிட்டியோ? பொண்ணு வீட்டுக்கு போனோம். என்ன புரியுதா இல்லையா? கோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறேன் தானே கேட்டேன். நீ நம்ம பொண்ணு மேல உள்ள கோவத்துல வீட்டுக்கே போக கூடாது. வீட்டு வாசப்படியில காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னேன். இப்ப எந்த முகத்தை வச்சு வீட்டுக்கு போறேங்கிற? நன்றி கேட்டவளே. இங்க பாரியா, எனக்கு செம்ம கோவம் வரும் பாத்துக்கோ. ஏனா தானன்ட்டு உன் மனசுல உள்ள வார்த்தையெல்லாம் என் மேல கொட்டிட்டு இருக்காத. நான் பேச ஆரம்பிச்சு நீ தாங்க மாட்டாமா. நீ பேச நான் தாங்கவே முடியாதுதான். என்ன வேணா பேசிக்கோயா, என்னமோ சொல்லிக்கோ. ஆப்ல போன் பண்ணி கூப்பிட்டு இருக்காரு. கூப்பிட்ட வார்த்தைக்காவது என்ன என்னன்னு போய் கேக்குறதா இல்லையா? இப்ப வரியா இல்லையா நீ? கூப்பிட்டீல வந்து தொலைகிறேன். உன் மாப்பிள்ள காசு அனுப்பிச்சுடாருல, அதெல்லாம் தெரியாது உனக்கு. இப்ப நான் கூப்பிடவும் வந்து தொலைறேன்ட்டு இவ்வளவு கோவத்துல பேசுற? ஆமாண்டி அப்புறம் என்ன பண்றது? பொண்ணை பார்க்க போறேங்கிறப்ப மட்டும் தனியா அந்த வீட்டுல இருந்து என்ன பண்றது? நானும் வரேன். சரி சரி வரேன்னா போய் துணிமணி எல்லாம் எடுத்து வைப்போ. துணிமணி எடுத்து வைக்கிறதா? காலை போனோமா சாயந்தரம் வந்துடணும். பொண்ணு வீட்டுல நிரந்தரமா தங்கிடக்கூடாது. 2 நாள் கூட தங்குறது இல்லையா? அங்க போன உடனே பொண்ணு பேசுறாளான்னு பாரு. அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கோ. விட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கு போறானா துணிமணி எடுத்து வைக்கணுமா? பாப்பா ஆனா ஒண்ணு இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உன் பொண்ணுக்கும் சண்டை வந்துச்சுன்னா யார் பக்கமும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சண்டை போட்டா நாளைக்கு சேர்ந்துருவீங்க. நான் வந்து உனக்கும் அவளுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு முடிக்கணுமாக்கும். தேவையா எனக்கு? அட போயா, போய் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்க போறேன். என்னோட துணி எடுத்து வச்சறேன். எடுத்து வைப்போ. இந்த ஆளுக்கு இந்த பணத்துக்கு மட்டும் குறைச்சல இல்ல. இவெல்லாம் திருந்தாத ஜென்மம். இவ திருந்து என்ன ஆக போகுது? தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு நீ 20 நாள் இருக்கு. அதேதான் நானும் யோசிக்கிறேன். நிச்சயதார்த்தத்துக்கு கடனை உடனே வாங்கி ஏதோ நல்லபடியா பண்ணிட்ட. இப்ப கல்யாணத்துக்கு என்னடா பண்ண போற நீ? அதான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு. என்னடா யோசிக்கிற? அதையே கடனை உடனே வாங்கி பண்ணிட வேண்டியதான்.
அது ஒண்ணும் இல்ல. எவ்வளவுதாம்மா நானும் கடனை வாங்குறது? நீ ஒண்ணும் பயப்படாதடா. இதுல செயின் போட்டிருக்கேல, அதை அடகு வச்சு ஏதாவது பண்ணிரு. என்னம்மா சொல்ற? உன்னோட அம்மாச்சி நீ கழுத்துல செயின் இல்லாம எப்படிம்மா ஃபங்க்ஷனுக்கு வருவ? அப்படியே வந்தாலும் தங்கச்சி எதுவும் கேட்காது? பாட்ட நான் எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்குவாடா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. செயின் அடகு வைக்கிறேன்னா என்கிட்ட கொடுக்க வேண்டாம். கடை முதலிட்ட சொல்லி வைக்கிறேன். சொல்லி வச்சு அவட்ட பணம் வாங்கிக்கிறேன். அவ்வளவுதான். ம். ஒத்தையால உன் தங்கச்சி பொண்ணுக்கு எல்லாம் முன்னே இருந்து எல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டப்படுற. ஆனா உன் பொண்டாட்டி நீ என்ன எதுவும் கூட கண்டுக்க மாட்டேங்கிறா. புருஷன் எங்க இருக்கான், ஏது இருக்கான், சாப்பிட்டானா இல்லையா அப்படின்னு ஒரு போனு இல்ல நேர்ல வந்து பாக்குறாளா? ஒண்ணும் இல்ல. அது என்னம்மா பண்றது? அதுக்கு என் தலையெழுத்து இப்படி ஆயிருச்சு. போனா போயிட்டு போறா, விடுமா. நீ இருக்கியா, அப்புறம் எதுக்குமா அவளை பத்தி பேசுற? நானும் எத்தனை நாளைக்கு தான் உன் கூட வருவேன்? கடைசி வரைக்கும் உன் கூட வரது உன் பொண்டாட்டி தான். இன்னும் 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ. இததான் இப்படி பேசினாதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது பேச வந்தா போதும் 5 வருஷமோ 10 வருஷமோ இழுத்துருவ நீ. உண்மையதானே சொல்றேன் நானும். பொண்டாட்டி உன்னை புரிஞ்சுட்டு நானும் வருவான்னு பார்த்தா வர மாதிரி தெரியல. நிச்சயத்துக்கு தான் வராம போயிட்டா. அத்தை முறைப்படி எல்லாமே அவதான் முன்னே என்ன செய்யணும். அவளே எதுவும் கண்டுக்காம இருக்கா. கல்யாணத்துக்காவது கூட வரணும்டா அவ. என்னம்மா பண்றது? அதுக்கு கடன் வாங்கி கூட என் தங்கச்சி பொண்ணுக்கு சீரியஸான எல்லாம் செஞ்சிடலாம் போல இருக்கு. ஆனா இவளை பேசி கூட்டிட்டு வரது சரி வராதுமா. நிச்சயத்துக்கு நம்ம 2 பேரும் கூப்பிடும் போதே அவ்வளவு தூரம் எடுத்து அஞ்சு பேசினா நம்ம என்னத்த சொல்ல போறாளோ தெரியல. அட பாத்துக்கலாமா. தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த விஷயம் நல்லா தெரியும். மச்சனும் தங்கச்சியும் பத்திரிக்கை வைக்க வருவாங்க. அப்புறம் என்னம்மா, இப்ப நான் தாலி கட்டினேல, அந்த ராட்சசிக்கு ஒரு பத்திரிக்கையை வச்சுட்டு கூப்பிட்டா நாத்தனாரும் அண்ணனும் கூப்பிட்டாங்களேன்ட்டு அவளும் வரேன்னு சொல்லிடுவா பாரு. ஆமா வரேன்னு சொல்லிடுவா. ஏண்டா நீ வேற மாமியாரும் கூட பார்க்காம என்னையே வெளியே துரத்தி விட்டா. சுதாவும் மாப்பிள்ளையும் போனா மட்டும் வாங்கனே வாங்க நீ உட்காருங்க காப்பி குடிங்க சாப்பிடுங்கன்னு உட்கார வச்சு பேசுவாளா? போடா நீ வேற. நம்மளே உள்ளார விடல அவங்கள மட்டும் உள்ளார விட்டுருவாளாக்கும். போனா சுதாதான் அவமானப்பட்டு வரணும். அப்புறம் என்னம்மா பண்றது? ஒரே நம்ம நிலைமைக்கு சரி கொண்டு வர முடியாது. நினைச்சலாம் நீ கவலைப்படாதம்மா. கட்சிக்கு எல்லாம் தெரியல, அவளே புரிஞ்சுக்குவா. அடிச்சு நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. சரிம்மா நான் கடைக்கு போனோம், மாட்டுமா? சரிடா. முன்கூட்டியே உன் கடை முதலிட்ட சொல்லி வையே. தங்கச்சி பொண்ணுக்கு சீர் செய்ய பணம் தேவைப்படும், முன்கூட்டியே கொடுங்கன்னு சொல்லி வச்சிரு. நான் பாத்துக்கிறேம்மா. இதை நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத. சரி நான் வரேம்மா. சரிடா. செஞ்ச சாப்பாடு நல்லா இருந்துச்சுல வாய்க்கு ருசியா? நீ செய்யறதா நான் 6 மாசமா சாப்பிட்டு இருக்கேன். என்ன நல்லா இருக்கியான்னு கேள்வி கேட்கற? நல்லா தான் செஞ்சிருந்த. நீ போய் சாப்பிடுமா. சரிடா நீ கடை கிளம்பு முத. சரி வரேம்மா. போயிட்டு வாப்பா. இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா ரொம்ப நல்லா இருக்குல்ல. அவ்வளவு அமைதியா நீர்வீழ்ச்சிலாம் இருக்கு. அப்பா நம்ம 2 பேரும் போய் குளிக்கலாமா? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? முக்கியமான விஷயம் பேசணும் வான்னு கூப்பிட்டு வீட்டுல போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஏன்டி போய் சொல்லிட்டு வரணும்? வாடி பொடின்னு பேசுறீங்க. இன்னும் 20 நாள் என் பொன்னாடி ஆக போறவ நீ. உன்னே வாடி பொடின்னு கூப்பிடாம அப்புறம் நான் யார கூப்பிடுறது? வாடி பொடின்னு கூப்பிடுறதா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நானும் அப்படிதான்ப்பா. நீங்க என்னமோ கூப்பிட்டுக்கோங்க. எதுக்கு இங்க என்ன வர சொன்னீங்க? எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. ஏண்டி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்காக இல்ல, முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க வந்ததும் வராததுமா எதுவும் பேசாம வாயடைச்ச மாதிரி இருக்கீங்களே. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னது? ஒன்னும் பயப்படாத, பதறாதடி. எதுக்கு வர சொன்னேன்னா, அம்மா முன்ன மாதிரி இல்ல, எவ்வளவோ மாறிட்டாங்க. எப்படி சொல்றீங்க? காலையில கூட எங்க அம்மா வீட்டுக்கு புடவை எடுக்க வரும்போது அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மேலாம் அப்படி பண்ண மாட்டேன், ஒரே பையனுக்காக நான் மாறிட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஓஹோ அப்படியா? நிஜமாதான்டி. சரி எப்படியோ அத்தை நல்லபடியா மாறினா சந்தோஷம் தான். எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லு சுவாதி. நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை நல்லா பாத்துக்குவீங்களா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ற பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் வாடி போடின்ட்டு நல்லா பேசுவாங்க. பொண்டாட்டியா வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கை விட்டுருவாங்க. அதுக்காக தான் கேக்குறேன். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? நானும் அப்படி கிடையாதுப்பா. நான் உன்ன கடைசி வரைக்கும் கண்கலங்கமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓஹோ பரவாயில்லையே. என்னடி இப்படி சொல்ற? நிஜமாதான். இப்ப வீட்டுல வெங்காயம் கட் பண்ற வேலையை நீங்களே பாத்துக்கிறீங்களா? இதுதானே வேணாங்கிறது. இப்ப நீங்க தானே சொன்னீங்க ஆகாஷ் கண் கலங்காம பாத்துக்குவேன்னு. வெங்காயம் அரைஞ்சாலே கண்ணு தண்ணி வரும். அதெல்லாம் அப்படி கிடையாது. கண்கலங்கமா பாத்துக்கிறதுனா உன்னை எந்த சூழ்நிலையும் யார்கிட்டயும் உன்னை விட்டு கொடுக்காம நல்ல முறையில பாத்துக்கிறது. ஓஹோ இதான் அப்படி நல்லா காமெடி பண்றீங்க. ஓ நான் காமெடி பண்றேனா? நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. சொல்லுங்க. வாங்க போங்க ஏங்கிற பேச்சுல நிப்பாட்டு. அப்புறம் ஆடா போடா மாமா இல்ல அத்தானு கூப்பிடு என்னைய. நானும் அப்படி கூப்பிட மாட்டேன்ப்பா. வேற எப்படி கூப்பிடுவேன் நீ? நல்லா வாங்க போங்க தான் கூப்பிடுவேன். நீ உனக்கே இது அடுக்குதா? உலகத்துல போய் பாரு, காதலிச்சு கல்யாணம் பண்றவங்களாம் ஏய் வாடா போடா மாமா அத்தான்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா நீ மட்டும். எனக்கு பழக்கமாயிருச்சு. அப்பையில இருந்து வாங்க போங்க தானே கூப்பிடுறேன். பேர் சொல்லி கூப்பிடுவேன். இல்ல பேர் சொல்லி கூப்பிடுவேன். வேற எந்த முறையில கூப்பிட மாட்டேல. இனிமே ஏதாவது பழகிக்கோமே. எனக்கு அப்படிதான் கூப்பிட வரும். விட்டுருங்களேன். எதுக்கு நோய் நோய் இதே கேக்குறீங்க? ஏண்டி முன்னாடியே கேட்டு வச்சுக்கிறது இல்லையா நானு? சரி உங்க ஆசைப்படி நானும் கூப்பிடுறேன். ஒரு வாட்டி நீ இப்படி அத்தான்னு கூப்பிடுவேன். உடனே கூப்பிடலாம் முடியாது. இப்ப கொஞ்ச நாள் ஆகுமா? கூப்பிடுறீன்னா ஓவரா பண்ணிட்டு இருக்கா? நீ லவ் பண்றதுக்கு நான் வேற ஏதாவது லவ் பண்ணிட்டு இருக்கலாம். என்ன இப்படி சொல்றீங்க? அப்புறம் ஆசையா அத்தானு கூப்பிடுன்னு சொன்னா இப்படி பேசிட்டு இருக்கே நீ. அருவியில குளிக்கவா சேர்ந்து குளிக்கலாம்னு சொல்லியாச்சு, அதுக்கும் வர மாட்டேங்கிற. இப்ப என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கே நீ. ஓ உங்ககிட்ட தனியா பேசணும், உங்ககிட்ட தனியா பேசணும் ஆசையா கூட்டிட்டு வந்தா நீ இப்படி பணக்கு காமிக்கிறிய என்கிட்ட. அதுக்காக நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க என்ன லவ் பண்றதுக்கு வேற பொண்ண லவ் பண்ணிக்கலான்ட்டு? நான் சொன்னதுக்கு சாரி மன்னிச்சுடு. மன்னிப்புலாம் எனக்கு அவசியம் இல்ல. அப்புறம் என்ன பண்ணணுங்கிற? நான் அத்தானே கூப்பிட்டுக்கிறேன். அத இப்படியா கூப்பிடுவாங்க? ஆசையா சிரிச்சுக்கிட்டே அத்தானு கூப்பிட்டா நல்லா இருக்கும். உம்மன் வச்சுட்டு அத்தானு கூப்பிடுவ, இது நல்லாவே இல்ல.
நீங்க கூப்பிட்டு நான் இங்க வந்தது தப்பா போச்சு. ஏண்டி இப்படிலாம் பேசுற? அப்புறம் நான் என்ன கேட்டேன்? ஆசையா சிரிச்சுக்கிட்டு அத்தான்னு கூப்பிடுறீன்னு. ஆனா நீ வர வர ஓவரா பண்றடி. உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆமா. தெரியுதுல, அதை விட்டுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ. எனக்கும் ஆசை பாசெல்லாம் இருக்காதா உன்கிட்ட தனியா பேசணும், ஏன் மனம் விட்டு பேசணும் அப்படின்ட்டு? தனியா பேசலாம்னு வந்தா கூட என்கிட்ட சண்டை போற மாதிரி நடந்துக்கிறிய நீ. நான் என்ன சொல்றேன், ஆசையா அத்தான்னு கூப்பிடுங்கிறேன், சிரிச்சுக்கிட்டே அதை கூட செய்ய மாட்டேங்கிறியே. என் விருப்பத்துக்கு ஆசையா சொல்றதை நீ செய்ய மாட்டேங்கிற. அதான் சுவாதி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது உன்ன. இப்படிலாம் பேசாதீங்க. இப்ப கூட வாங்க போங்க தான். சரி அத்தான், பேசாதீங்க தான். அத்தான் முகத்தை இப்படி வச்சுன்னா என்ன நல்லாவா இருக்கு? என்னத்தான் நல்லா இருக்கீங்களா? என்னங்க இது போதுமா? நான் சொன்ன மாதிரி சிரிச்சிட்டாவது பேசுனியே, அது வரைக்கும் சந்தோஷம். சரிதான், கிளம்பலாமா? மணி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் தான் பேசியிருக்கோம், அதங்காட்டி கிளம்பலாங்கிற? மணி ஆச்சு தான், எனக்கு வீட்டுக்கு போகணும்ல. பத்திரிக்கை டிசைன்ல பாத்தீங்களா? எனக்கு ஓகே தான். நேரம் பத்திரிக்கையெல்லாம் அடிக்க கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்கு போலாம் தான். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாண்டி. மணி ஆச்சு தான், என்ன புரிஞ்சுக்கோங்களேன். என்ன மணி ஆச்சு உனக்கு? ஒரு 10 நிமிஷம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். சரி. அப்புறம் இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கியே. இந்த எவ்வளவு நேரம் ஆகுது? இப்பதான் சொல்ல தெரியுதா உங்களுக்கு இந்த புடவையில் நல்லா இருக்கேன்ட்டு? வந்த உடனே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரி அப்புறம் சொல்லிக்கலான்ட்டு தான் விட்டுட்டேன். அப்புறம் காலைல கொலுசுலாம் வேற போட்டிருக்கியே, அதுவும் நல்லா இருக்கே. அது நம்ம கல்யாணத்துக்கு அப்பா எடுத்து கொடுத்தாரு. ஓ இது வேறயா? நீங்க எப்ப எனக்கு எடுத்து கொடுக்க போறீங்க? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, இப்பவே போய் கடையை தூக்கிட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கு பக்கத்துல வரீங்க? ஏன் பொண்டாட்டி பக்கத்துல நான் உட்காடுறேன். போங்க தான், நான் இப்பயே கிளம்புறேன். 10 நிமிஷம் என் கூட பேசுறேன் இல்ல, இப்போ போறேங்கிற. நீங்க ஒழுங்கா இருந்தா பரவாயில்ல, பக்கத்துல வந்து உட்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏடா சாமி, ஆளை விடுங்கப்பா, நான் கிளம்புறேன். ஏய் என்ன ஏ ஒயின்னு மிரட்டுறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். கிளம்பலாமா நம்ம? போலாம். இனிமேட்டு எப்ப பாக்க போறோம்னு தெரியல. எங்க பாக்குறது? கல்யாண புடவைலாம் எடுக்கணும்ல, மறந்துட்டியா? அட ஆமால. சரி, இப்ப கிளம்புற நேரத்துல எனக்காக ஒண்ணு. என்னது? நம்ம கிளம்புற நேரத்துல ஏதாவது கிஸ் அப்படி ஏதாவது? என்ன டைப்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப சின்னதா சும்மா கொடுத்துட்டு போவேன். ஆஹா. என்ன குடுக்காடி பரவாயில்ல, நான் வேணா. நான் கிளம்புறேன்பா. போவாதடி. இல்ல நான் போறேன். சொல்லங்காட்டி எந்திரிச்சு போயிட்டியே நீ. அத்தான் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் மொத்தமா என்ன தானே உங்களுக்கு. அப்போ ஓகே, வாங்க தான் கிளம்பலாம். போலாம்.